வணக்கம். நம்ம இந்த தொடர் பதிவுல அக்பர் பீர்பல் கதைகளை கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு 3 முத்தான குட்டி கதைகளை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல் கதை, அபசகுனி யார்? இரண்டாவது கதை, கண் இருந்தும் குருடர்கள். மூன்றாவது கதை, அடங்காதவர் யார்? நம்மள சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய இந்த கதைகளை கேட்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபசகுனி யார்? ஒரு நாள் அக்பர் பாதுஷாவும் பீர்பாலும் உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது மன்னர் பீர்பாலிடம், மதியுகியே, அபசகுனம் பிடித்தவர்கள் யாரேனும் நமது நாட்டில் இருக்கிறார்களா என்று வினவினார். நாடாளும் அரசருக்கு இந்த எண்ணம் எத்தகைய தவறான விஷயம் என்று உணர்ந்த பீர்பால் ஒரு பாடம் புகட்ட எண்ணினார். அரசர் கேட்டதற்கு பதிலாக, நமது ஆக்ராவிலே ஒரு அபசகுனியான மனிதன் இருக்கிறான். அவன் முகத்தில் காலையில் யார் விழித்தாலும் அன்று முழுவதும் சீரழிவுதான் என்றார் பீர்பல். அப்படியா? அபசகுனம் என்பது உண்மைதான் என்பதை நாம் சோதித்து பார்த்து விடுவோம். நாளை அதிகாலையில் அவனை அழைத்துக் கொண்டு எனது மாளிகைக்கு வாருங்கள் என்று மன்னர் கூறினார். மறுநாள் காலையில் பீர்பல் அந்த அபசகுனனை அழைத்துக் கொண்டு சென்றார். அவனை அரசரின் படுக்கை அறைக்கு முன்பாக நிறுத்திவிட்டு தான் ஒரு மறைவிடத்தில் நின்று கொண்டார். கதவை திறந்த மன்னர் தன் கண் முன்னே அபசகுனம் பிடித்தவன் இருப்பதை கண்டார். அன்று முழுவதும் தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக வந்து கொண்டிருந்ததால் உணவும் உட்கொள்ள முடியவில்லை, குடிநீர் கூட பருக முடியவில்லை. நாள் முழுவதும் பட்டினி கிடந்த அக்பர் பீர்பலை அழைத்தார். பீர்பாலே, நீர் சொன்னது உண்மைதான். அந்த அபசகுனக்காரன் முகத்தில் இன்று ஒரு நாள் விழித்ததால் நாளெல்லாம் பட்னி கிடக்க நேரிட்டது. தினமும் அவன் முகத்தில் விழிப்பவர்கள் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாவார்கள். அதனால் அந்த அபசகுனம் பிடித்தவனை உடனே தூக்கில் போட வேண்டும் என்று கோபத்துடன் சக்கரவர்த்தி கூறினார். இதனை கேட்ட பீர்பால், சக்கரவர்த்தியாரே, தங்கள் கோபம் நியாயமானதுதான். ஆனால் என்று நிறுத்தினார். ஆனால் என்ன? தயங்காமல் கூறும் என்றார் மன்னர். மன்னர் பெருமானே, தாங்கள் அந்த அபசகுனியின் முகத்தில் விழித்ததால் ஒரு நாள் பட்டினி கிடந்தீர்கள். அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைத்த தண்டனை. அந்த பரிதாபத்திற்குரிய அபசகுனக்காரன் இன்று ஒரு நாள் தங்கள் முகத்தில் விழித்ததால் தூக்கு மரத்தில் அல்லவா தொங்க போகிறான். இதிலிருந்து மிகவும் கெட்ட சகனம் உடையவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் பீர்பல். அக்பர் உண்மையை உணர்ந்து அசடு வழிந்தார். அபசகுனனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்தார். இதை வைத்து அபசகுனம் என்று ஒன்று கிடையாது என்பதை அக்பரும் புரிந்து கொண்டார். சகுனங்கள் பார்த்து செயலில் இறங்காமல் உங்கள் உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறுங்கள். கண்ணிருந்தும் குருடர்கள். ஒரு நாள் அவையில் எங்கோ ஆரம்பித்த விவாதம் இந்த கேள்வியில் வந்து முடிந்தது. அக்பர் பீர்பலை பார்த்து, பீர்பாலே, உலகத்தில் கண்கள் உடையவர்கள் அதிகமா, கண்கள் இல்லாதவர்கள் அதிகமா என்று கேட்டார். சிறிது நேரம் சிந்தித்த பீர்பல், பாதுஷா அவர்களே, கண் இருந்தும் குருடர்களாக இருப்பவர்களே மிக அதிகம் என்று தெரிவித்தார். நீர் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே என்றார் அக்பர். அரசர் பெருமானே, நாம் அவையிலேயே கண் இருந்தும் குருடர்கள் யார் யார் என்று பட்டியலுடன் நிரூபிக்கிறேன் என்றார். மறுநாள் காலையில் அரண்மனை வாசலில் வந்து பீர்பல் அமர்ந்தார். ஒரு கிழிந்த சொக்காயை பிரித்து ஊசி நூல் கொண்டு தைத்துக் கொண்டிருந்தார். இந்த செய்தி மன்னர் அக்பருக்கு தெரிந்தது. அவர் பீர்பல் இருக்கும் இடத்திற்கு வந்தார். பீர்பால், கோமாளித்தனமாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். பேரரசே, சொக்காய் கிழிந்து விட்டது, தைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். மன்னர் சிரித்துக் கொண்டே சென்று விட்டார். ஏற்கனவே தனது அருகில் ஒருவனை ஏடு எழுத்தாணியோடு பீர்பல் அமரச் செய்திருந்தார். அவனிடம் பீர்பால், தம்பி, இரண்டாவது பட்டியலில் மன்னர் பெயரை எழுதிக்கொள் என்றார். அடுத்து ஒரு அறிஞர் வந்தார். இங்கே என்ன செய்கிறாய் பீர்பால் என்று கேட்டார். அவர் பெயரும் இரண்டாவது பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அடுத்தடுத்து வந்த அமைச்சர்களும் பிரமுகர்களும் என்ன செய்கிறாய் என்ற கேள்வியையே கேட்டுவிட்டு சென்றனர். அவர்கள் பெயரும் இரண்டாவது பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அடுத்ததாக ஒரு சிறுவன் வந்தான். பீர்பல் அருகில் சென்று, பெரியவரே, அரண்மனை வாசலில் அமர்ந்து கொண்டு ஏன் சொக்காய் தைக்கிறீர்கள் என்று கேட்டார். சிறுவனின் கேள்வியை கேட்டு பீர்பல் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். தம்பி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். கேசவன் என்றார். உடனே பீர்பல் ஏடு எழுதுகிறவனை பார்த்து, முதல் பட்டியலில் கேசவன் என்று பெயரை எழுது என்றார். எழுதி முடிக்கப்பட்ட 2 பட்டியலையும் எடுத்துக்கொண்டு அரசவைக்குள் பீர்பல் நுழைந்தார்.
பீர்பலை கண்டதும், பீர்பாலே, கண்ணுடையோர் கண்ணிருந்தும் குருடர் பட்டியல் தயாரித்து விட்டீர்களா என்று கேட்டார். தயாராக இருக்கிறது அரசே என்றார் பீர்பல். முதலில் கண் இருந்தும் குருடர்கள் பட்டியலை கொடும் என்றார் அக்பர். பட்டியலில் முதல் பெயரை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். வர வர பீர்பல் மிகவும் ஆணவம் மிக்கவராக இருக்கிறார் என்று ஆவேசப்பட்டார். தனது அவையிலுள்ள அமைச்சர்கள், அறிஞர்கள் பெயர் அனைத்தும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. அதனை படித்ததும் மேலும் மன்னர் ஆவேசமானார். பீர்பால், நீர் வர வர மிகவும் கோமாளித்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நாங்கள் அனைவரும் கண்ணிருந்தும் குருடர்களா என்று ஆத்திரமுடன் கேட்டார். அப்போது பீர்பல் எந்த பதற்றமும் இல்லாமல் பேசத் தொடங்கினார். மன்னர் பெருமாளே, நான் கூறுவதை அருள் கூர்ந்து கேளுங்கள். நான் கூறுவது தவறு என்று கருதினால் தாங்கள் தரும் தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் நான் சொக்காய் தைத்துக் கொண்டிருந்த போது வந்து அதை பார்த்த பின்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டீர்கள். தங்களை தொடர்ந்து வந்தவர்களும் தங்களைப் போலவே அதே கேள்வியை கேட்டனர். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் என்னிடத்தில் சரியான கேள்வி கேட்டதால் கண்ணுடையவன் ஆகிறான். இதனை கேட்ட அக்பர், அந்த சிறுவன் என்ன கேட்டான் என்று வினாவினார். பேரரசே, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தாங்களும் அவையோரும் 2 கண்களால் பார்த்த பின்னும் என்ன செய்கிறாய் என்று என்னையே கேட்டீர்கள். அதனால் நீங்கள் அனைவரும் கண்ணிருந்தும் குருடர்களாக நடந்து கொண்டீர்கள். ஆனால் அந்த சிறுவன் ஒருவன்தான், இங்கே உட்கார்ந்து சொக்காய் தைக்கிறீர்களே, ஏன் என்று என்னை கேட்டான். ஆதலால் அவனே கண்ணுடையவன் என்று பீர்பல் கூறினார். இதனை கேட்ட மன்னர் பீர்பல் சொல்வது உண்மை என்று உணர்ந்தார். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்ததும் மனதில் எழும் கேள்வியை கண்ணை மூடிக்கொண்டு கேட்காமல் சற்று சிந்தித்து சரியான கேள்வியை கேட்பதே புத்திசாலித்தனமாகும். அடங்காதவர் யார்? ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் மாறுவேடத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு வீட்டு வாசலில் ஒரு பெண் தனது கணவனை கடுமையாக ஏசிக் கொண்டிருந்தாள். அவன் பதில் பேசாமல் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். இதனை கண்ட அக்பர், பீர்பாலே, 4 பேர் வேடிக்கை பார்க்கும்படி தன் கணவனை இப்படி ஏசுகிறாளே என்று வருத்தமுடன் கூறினார். அரசே, இதெல்லாம் சர்வசாதாரணம். கணவன் ஏதாவது தவறு செய்திருப்பான். அவனை நல்வழிப்படுத்த வேண்டியது அவளுடைய கடமை அல்லவா என்றார் பீர்பல். அப்படியானால் நீரும் மனைவிக்கு பயந்தவர்தானா என்று கேட்டார் அக்பர். நான் மட்டுமல்ல, வீட்டுக்கு வீடு வாசற்படி என்பது போல இதில் யாரும் விதிவிலக்கல்ல என்றார் பீர்பல். எல்லோருமே மனைவிக்கு பயந்தவர்கள் தானா என்பதை நாமே கண்டறிவோம். திருமணமான ஆண்களை நாளை வரச் சொல்லி சோதித்து பார்த்து விடுவோம் என்றார் அக்பர். பீர்பலும் ஒப்புக்கொண்டார். மறுநாள் அரண்மனை முற்றத்தில் திருமணமான ஆண்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அக்பர் அவர்களை பார்த்து, உங்களில் மனைவிக்கு அடங்கி நடப்பவர்கள் மட்டும் வலதுபுறம் போய் நில்லுங்கள் என்று கூறினார். உடனே அங்கு கூடியிருந்தவர்களை ஒருவனை தவிர மற்ற அனைவரும் வலதுபுறம் போய் நின்று கொண்டனர். ஒருவன் தனியே நிற்பதைக் கண்ட அக்பர், நம் நகரில் மனைவிக்கு அடங்காதவன் ஒருவன் இருக்கிறான் என்பது மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த வீரனுக்கு தக்க வெகுமதிகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்றார். மன்னர் பெருமானே, தாங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட வேண்டாம். அவனிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்றார் பீர்பல். அக்பரும் ஒப்புக்கொண்டார். பீர்பல் தனியாக நின்ற மனிதன் அருகில் சென்று, நண்பரே, எல்லோரும் வலதுபுறமாக போய் நிற்கும் போது நீர் மட்டும் இங்கு தனியாக நிற்பது ஏன் என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா, நான் இங்கே புறப்பட்டு வரும்போது எனது மனைவி கூட்டத்தோடு கூட்டமாக போய் நிற்காதீர்கள், தனித்துவமாக ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினாள். அதனால்தான் தனியாக நிற்கிறேன் என்றான். பீர்பாலே, இவன் ஒருவனாவது மனைவிக்கு பயப்படாதவனாக இருப்பான் என்று நினைத்தேன். இவனும் உம்மை போல்தான் இருக்கிறான் என்று அக்பர் நையாண்டியாக கூறினார். உடனே பீர்பல், பேரரசே, அருள் கூர்ந்து திருத்திக் கொள்ளுங்கள். என்னை போல் அல்ல, நம்மை போல் என்று கூறுங்கள் என்றதும் அனைவரும் சிரித்துவிட்டனர். நல்வழிப்படுத்தும் கருத்துக்கள் யாரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாமே. உங்கள் நேரத்தை செலவழித்து இந்த கதைகளை கேட்டதற்கு மிக்க நன்றி.